தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறது. ஆன்மீக செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் உள்ளிட்ட பலரும் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் இதனை கையில் எடுத்து தீவிரமாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து, அதாவது சூமோட்டோவாக இந்த வழக்கை தற்போது எடுத்திருக்கிறது. இதற்காக வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சார்பில் சூமோட்டோ வழக்காக எடுக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை அனுமதித்து சூமோட்டோ வழக்காக நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த வழக்கை இன்றே விசாரிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர், கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது இருக்கிறது. அதற்காக இந்த வழக்கை சூமோட்டோ வழக்காக, அதாவது தாமாக முன் வந்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அப்போது தமிழக அரசு, காவல்துறை, பதிவாளர், அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் ஆகியோரை பிரதிவாதிகளாக சேர்த்திருக்கக்கூடிய அவர்கள் பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.